ஸ்ரீஹி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாகுரவே நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் நந்தகுமார ஸ்ரீனிவாசதாசன், ஸ்ரீ கிருஷ்ணா வேதக்கல்வி நிலையம், காட்பாடி, வேலூர். இந்த காணொளியில் வருத்தினி ஏகாதேசி குறித்த முக்கிய தகவல்களை நாம் அனுபவிக்க உள்ளோம். விரதங்களிலெல்லாம் முதன்மையான விரதமாக கருதப்படுவது ஏகாதேசி விரதம். காரணம், நம்முடைய தற்போதைய மற்றும் முந்தைய ஜென்ம அனைத்து பாவ விளைவுகளையும் பொசுக்கிவிடக்கூடிய அபார சக்தி படைத்ததுதான் ஏகாதேசி விரதம். அந்த வகையில் வருகிற 13/4/2026 திங்கட்கிழமை, பங்குனி மாதம் 30ஆம் தேதி, 13/4/2026 திங்கட்கிழமை, பங்குனி மாதம் 30ஆம் தேதி வருத்தினி ஏகாதேசி. இந்த ஏகாதேசி குறித்த சில முக்கிய தகவல்களை தற்போது நாம் அனுபவிப்போம். யுதிஷ்டிர மகாராஜா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் வருத்தினி ஏகாதேசியின் மகிமைகள் குறித்து கேட்க, அதற்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்ன ஏகாதேசி பலன்கள். இந்த வருத்தினி ஏகாதேசியில் விரதம் இருப்பவர்களுக்கு பாவங்கள் நீங்கும், மகிழ்ச்சி மற்றும் அதிர்ஷ்டம் வந்து சேரும். அதிர்ஷ்டம் இல்லாத பெண்களை கூட அதிர்ஷ்டம் உள்ளவர்களாக மாற்றக்கூடிய சக்தி படைத்தது இந்த வருத்தினி ஏகாதேசி விரதம். ஜனன மரண சுழற்சியிலிருந்து ஒருவனுக்கு இந்த ஏகாதேசியில் விரதம் இருப்பதால் விடுதலை கிடைக்கும். சிவபெருமான் அளித்த தொழுநோய் தண்டனையிலிருந்து விடுதலை பெற்றான் இஷ்வாகு வம்சத்தை சேர்ந்த துந்துமாரா என்ற மன்னன் இந்த ஏகாதேசி விரதம் இருந்து. 10,000 வருடம் தவம் இருந்து பெறும் பலன்கள் இந்த வருத்தினி ஏகாதேசி விரதம் இருப்பதால் நாம் அதை பெறலாம். குதிரைகளை ஒருவருக்கு தானமாக அளிப்பதை விட யானைகளை தானமாக கொடுப்பது சிறந்தது. யானைகளை தானமாக கொடுப்பதை விட நிலங்களை தானமாக கொடுப்பது மிகவும் சிறந்தது. நிலங்களை தானமாக கொடுப்பதை விட எள் தானம் மிகவும் சிறந்தது. எள் தானத்தை விட தங்கத்தை தானமாக கொடுப்பது நல்லது. தங்கத்தை தானமாக கொடுப்பதை விட முன்னோர்களுக்கும் தேவர்களுக்கும் கொடுக்கும் உணவும் நீரும் சிறந்தது. முன்னோர்களுக்கு அளிக்கும் அந்த பிண்டத்தை, உணவை விட கன்னிகாதானம் மிகவும் சிறந்தது. கன்னிகாதானத்தை விட பசுதானம் மிக 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 உயர்ந்தது. மேற்கூறிய அனைத்தையும் விட ஒருவருக்கு அளிக்கும் ஆன்மீக ஞானம், அதாவது ஆத்ம ஞான தானம் மிக 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 பல மடங்கு உயர்ந்தது. காரணம், மற்ற அனைத்து தானங்களும் உடலோடு சம்பந்தப்பட்டவை. ஆன்மீக ஞானம், அதாவது நாம் பிறருக்கு கொடுக்கும் ஆத்ம ஞான தானம் ஆத்மாவோடு சம்பந்தப்பட்டது. அதற்கு அழிவே கிடையாது. மற்ற அனைத்து தானங்களும் இந்த உடலோடு சம்பந்தப்பட்டதால் இந்த உடல் அழியும் போது அந்த உடலோடு சம்பந்தப்பட்ட அந்த தானங்களினுடைய காலக்கெடுவும் முடிந்து விடுகிறது. ஆனால் ஆத்ம ஞான தானம், அதாவது ஆன்மீக தானம், அந்த ஆத்மாவோடு தொன்று தொட்டு பயணிக்கிறது. அதனால்தான் தானங்களிலெல்லாம் சிறந்தது ஆத்ம ஞான தானம் என்று சாஸ்திரங்கள் குறிப்பிடுகிறது. அதற்காக மற்ற உடலோடு சம்பந்தப்பட்ட தானங்களை நாம் செய்யக்கூடாது என்கிற கருத்தல்ல, மற்ற உடல் சம்பந்தப்பட்ட தானங்களோடு சேர்த்து ஆத்ம ஞான தானத்தை வழங்கினால் அது ஒரு முழுமை பெற்ற நல்ல ஒரு தானமாக அமையும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அடியேன் மேலே குறிப்பிட்ட எல்லா தானங்களையும் கொடுப்பதால் ஏற்படும் பலனை ஒருவர் இந்த வருத்தினி ஏகாதேசி விரதம் இருப்பதால் சுலபமாக பெறலாம். தன்னுடைய
மகளின் பணத்தினால் உயிர் வாழும் ஒருவன் மரணத்திற்கு பிறகு நரகத்தில் வசிப்பான். பேராசையினால் மகளின் பணத்தை எடுத்தல், மகளை பிறருக்கு விற்றல், மருமகனிடமிருந்து பணத்தை எடுத்தல் ஆகியவைகளை செய்யும் ஒருவர் அடுத்த பிறவியில் பூனையாக பிறப்பார். எனவே தன்னுடைய பெண் பிள்ளைகளை பணத்துடனும் நகைகளுடனும் ஒருவருக்கு திருமணம் செய்வதால் ஏற்படும் பலன்களை யம தர்மராஜனின் செயலாளரான சித்திரகுப்தனால் கூட வர்ணிக்க இயலாது. ஆனால் இந்த பலன்களை இந்த வருத்தினி ஏகாதேசி விரதம் இருப்பதின் மூலம் பெறலாம். ஆம், சுருக்கமாக சொல்ல போனால், ஒரு பெண் பிள்ளையை கன்னிகாதானமாக திருமணம் செய்து கொடுத்தல் மிகவும் சிறப்பு. அப்படி செய்வதையே இந்து தர்ம சாஸ்திரங்கள் பரிந்துரைக்கின்றன. அந்த கன்னிகாதானத்தை விட மிகவும் சிறப்பானது இந்த ஏகாதேசி விரதம் என்று சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன. ஆதலால் வருகிற திங்கட்கிழமை 13/4/2026 பங்குனி மாதத்தினுடைய கடைசி நாள் பங்குனி 30 அன்று அனுஷ்டிக்கப்படும் இந்த வருத்தினி ஏகாதேசி விரதம் நமக்கு பல நன்மைகளை வழங்கக்கூடியது என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. ஆதலால் வாருங்கள், ஏகாதேசி விரதங்களை தவறாமல் கடைபிடித்து நாம் நம்முடைய பாவ வினைகளை எல்லாம் தொலைத்து பகவானுடைய நித்திய சேவகனாகி எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவருளை பெறலாம். ஏகாதசியில் நாம் செய்யக்கூடாத சில முக்கிய செயல்கள்: சூதாட்டம் விளையாடுவது, பகலில் உறங்குவது, வெற்றிலை பாக்கு போடுவது, வதந்தியை கிளப்புவது, குறை காணுவது, கோபம் கொள்வது, பொய் சொல்வது, இவையெல்லாம் ஏகாதசியில் அறவே தவிர்க்க வேண்டிய முக்கிய செயல்கள். இவற்றை ஏகாதசி தினத்தில் நாம் தப்பி தவறி செய்தாலும் அந்த விரதம் முறியடிக்கப்பட்டுவிடும். ஆதலால் ஒவ்வொரு ஏகாதசி தினத்தன்றும் நாம் அதிகாலையிலே எழுந்து ஸ்நானம் செய்து பகவானை சேவித்து வந்தால் நம்முடைய பூர்வ ஜென்ம பாவ விளைவுகள் அனைத்தும் தொலைந்து நாம் பகவானுடைய நித்திய சேவகனாகி எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவருளுக்கு பாத்திரமாக முடியும். அந்த வகையில் வாருங்கள், இந்த வருத்தினி ஏகாதசி விரதத்தை சிறப்பாக அனுஷ்டித்து எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவருளுக்கு பாத்திரமாகலாம். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியேன் நந்தகுமார ஸ்ரீனிவாசதாசன், ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிலையம், காட்பாடி, வேலூர். மிக்க நன்றி. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.